விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டாகிறது. பலரும் ஜெபித்து ஜெபித்து என்ன ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் ஜெபத்துக்கான பதிலை நான் தரப்போகிறேன். பிரியமானவர்களே, நல்லவராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உபாகமம் 33:7 யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். கர்த்தர் யூதாவின் சத்தத்தை கேட்பா. கேட்கும்போது என்ன நடக்குமா? அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர்க்கப்படுவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த யூதாவின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சோர்ந்து போய்விடாதீர்கள். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் உங்கள் ஜெபங்களை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்கள் சிதறுண்ட நிலைமை, ஒன்றிணைக்கப்படாத நிலைமை, ஒற்றுமைக்கே வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிற சூழ்நிலைகளை திரும்ப பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சிதறுண்ட சூழ்நிலைகளை மாற்றி ஒன்றாக கர்த்தர் மாற்றப் போகிறார். பழைய ஒற்றுமை திரும்புகிறது. பழைய ஆவிக்குரிய ஐக்கியம் திரும்புகிறது. உங்கள் ஜெபத்துக்கான பதில் இன்றைக்கு இறங்கி வருகிறது. ஒற்றுமை, ஒரு மனம், ஐக்கியம் உண்டாகிறது. தாவீதின் சிறையிருப்புகளை மாற்றின தேவன் உங்கள் சிறையிருப்புகளை மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிங்க, இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.